ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2024 ஆண்டு தேவன் நம்மளை பாதுகாத்து இன்றைய நாளில் ஒரு புதிய ஆண்டு 2025 ஜனவரி மாதத்தை காணும்படி பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்தார். கடந்த 24 ஆண்டில் நம்மளை சுமந்து கொண்டு வந்த தேவன் 25ஆம் ஆண்டிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த நாளில் தியானத்துக்காக உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை தியானிக்கும்படியா நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிறது வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அன்பானவர்களே, நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த 25ஆம் ஆண்டில் உங்களை தேவன் கொண்டு வந்தது, சுமந்து கொண்டு வந்தது. ஒரு பிள்ளையை தன்னுடைய பெற்றோர், தாயோ தகப்பனோ சுமந்து கொண்டு போவார்கள். பிள்ளை பகலிலே வெயிலோ இரவிலே நெடிலோ சேதப்படுத்தாதபடி, மழையினாலோ தண்ணீர்னாலோ காற்றினாலோ எந்த ஒரு பலகீனத்தினாலோ பிள்ளை பாதிக்கப்படாதபடி தன்னுடைய பிள்ளையை சுமந்து பத்திரமாக பாதுகாக்கிறது போல தேவன் உங்களை என்னையும் இதுவரையும் பாதுகாத்து நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அன்பானவர்களே, அவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வழிகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு துன்பம் வரும்போதும், நெருக்கம் வரும்போதும், பிரயாசங்கள் வரும்போதும், கலக்கங்கள் வரும்போதும், நட்டங்கள் வரும்போதும், நிலைநிற்காத சூழல்கள் நம்மளை சுற்றிலும் நிற்கும் போதும், வானம் பூமியும் சமுத்திரம் அதில் உள்ள சகலதையும் படைத்த சர்வ வல்லமையை உள்ள தெய்வனை சார்ந்து நிற்பாயானால் அவர் உன்னை சுமந்து நடத்தி கொண்டு பாதுகாத்து கொண்டு வர வல்லவராகவே இருக்கிறார். எந்த இடத்தில் நீங்கள் அழிந்து போவீர்கள், நிலைநிற்க மாட்டோம் என்று கவலையோடு வேதனையோடு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நிற்கிறீர்களோ, அந்த இடத்தில் உங்களை தாங்குகின்ற ஒரு கரம் உண்டு. அந்த இடத்தில் உங்களை சுமந்த ஒரு கரம் உண்டு. அது உலக மனுஷனுடைய கரம் அல்ல, உங்களை என்னை உருவாக்கின ஜீவனுள்ள தேவனுடைய கரம், அது இயேசு கிறிஸ்துவின் கரம். அந்த கரம் உங்களை என்னை உருவாக்குறது மாத்திரமல்ல, அவருடைய வசனங்களை கை கொள்ளுகின்ற, அவரை காத்திருக்கின்ற, அவருடைய நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு
பிள்ளைகளை சுமக்கின்ற கரமாக இந்த கரம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த கால வேளையில் கூட இந்த 25ஆம் ஆண்டில் பரலோகத்து தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்தது இந்த ஆண்டிலே உங்களுக்கு நன்மையை தரும்படி, இந்த ஆண்டிலே உங்களை உயர்த்தும்படி, இந்த ஆண்டிலே உங்களை கனப்படுத்தும்படி, இந்த ஆண்டிலே உங்களை தலையை உயர பண்ணபடி ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ தருணங்கள் நாம் தகர்ந்து போக வேண்டிய தருணங்கள் வந்தது. அப்போதெல்லாம் நம்மளை தாங்கி நிறுத்தினது இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களை என்னை அவர் சுமந்து கொண்டு வந்தது ஒரு வழியை உங்களுக்கு இறக்கமாக ஆயத்தப்படுத்தும்படியா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும். நம்மளை சுமந்து இந்த ஆண்டில் கொண்டு வந்தது ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்து தரும்படியாக. கடந்த நாட்களிலே, ஆண்டுகளிலே, மாதங்களிலே நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்த, விண்ணப்பித்து கொண்டிருந்த விஷயங்களுக்கு ஒருவேளை பதில் கிடைக்காம இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த காரியம் வாய்க்க பண்ணபடி, அந்த விஷயத்துக்கு பதில் தரும்படி எங்கேயெல்லாம் தடைகளும் தடங்கல்களும் வெறுமைகளும் இருந்து கொண்டு இருக்கிறதோ அதை மாற்றும்படி ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, இந்த வாரத்திலே பரலோக தேவன் உங்களுக்காக எனக்கு செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் என்னை சுமந்து கொண்டு வந்தது தேசத்திலே உன்னை கனப்படுத்தும்படி, அவருடைய வல்லமையை உண்மையில் வெளிப்படுத்தும்படி, அவர் என்னை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு காண்பிக்கும்படி என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நாளைக்கு அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த வருடம் அல்ல, அது இப்போது, ரைட் நவ், இப்போது அவர் புதிய காரியத்தை செய்கிறார், இன்றைக்கே செய்ய போகிறார். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை, செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய ஆரம்பித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர முடியும். அன்பானவர்களே, ஏனென்றால் நம்மளை சுமந்து கொண்டு வந்த தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை என்னை இந்த 2025ஆம் ஆண்டிலே பிரகாசிக்க பண்ணும்படி, நம்மளை தலைகளை உயர்த்தும்படி, நம்மளை கனப்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். உடைய வாழ்க்கையில் ஒருவேளை வனாந்தரம் போல காணப்படலாம். அநேக ஆண்டுகளாய், மாதங்களாய், வருஷங்களாய் ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம். எந்த ஒரு செழிப்பும், பசுமையான அனுபவங்களும், எந்த ஒரு வருமானங்களும், எந்த ஒரு சகாயமும், எந்த ஒரு பாதுகாவல், எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும், எந்த ஒரு உதவியும் இல்லாத வறுமையாக்கப்பட்ட ஒரு வனாந்தரம் போல உங்களுடைய செய்வியம் காணப்பட்டாலும், உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டாலும், உங்களுடைய குடும்பம் காணப்பட்டாலும், அன்பானவர்களே, கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் நினைத்தால் வனாந்தரத்திலே என்ன செய்வார்? வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொல்லுகிறார். உங்களுக்காக ஒரு வழி துறக்காமல் இருந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு வழி திறந்து வராத என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த பகல் காலை என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்தில் அவர் வழியை உருவாக்க போகிறார். அவன் அவாந்தர வெளியில் அவர் ஆறுகளை உண்டாக்குற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்து கொண்டு வனாந்தர வழியாய் கொண்டு வரும்போதும் அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு வழியை துறந்து கொடுத்த தேவன். அங்கே அவாந்தர வெளியிலே ஆறுகளை உருவாக்கி கொடுத்த தேவன். கண்மலையிலிருந்து தண்ணீரை பாய்த்து அவர்கள் தண்ணீர் தாகத்தை தீர்த்த தேவன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறத வனாந்தர மாறுபடி ஒரு புதிய வழியை, ஒரு புதிய ஆற்றை அவர் திறக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த பகல் காலமின் ஆண்டவர் செய்யும்படியாகத்தான் 2025 நம்மளை கொண்டு வந்திருக்கிற 2025 கர்த்தருடைய மகிமை உங்களை மேல் என்மேல் வியாபரிக்க போகிறது. நீங்களும் நானும் புதிய பாதையிலூടെ கடந்து பார்க்க போகிறோம். நீங்களும் நானும் செழுமையான அனுபவத்தில் கடந்து வர போகிறோம். 24 கூட நம்முடைய வனாந்தரம் முடிகிறது. இதை 25 பகல் காலம் முதல் மாசத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வனாந்தரம் விலகி ஓடுகிறது. உன்னுடைய நெருக்கமான அனுபவம், உன்னுடைய நிர்பந்தமான அனுபவம் விலகி ஓடுகிறது.
போதும் உன்னால் செய்ய முடியாது, என்னால் முடியவில்லை என்று சுமை சுமந்து கொண்டு கடங்களினாலும் பிரச்சனைகளினாலும் வேதினாலும் சில விஷயங்களால் சிக்கொண்டு கட்டப்பட்டவளாய் எனக்கு சகாயம் யார் செய்வார், என்னை நேசிக்கிறதுக்கு யாருமில்லை, எனக்கு வழிகாட்டுவதற்கு யாருமில்லை என்று நாமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள், உனக்காக ஒரு புதிய காரியத்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லி நமக்காக பாதைகளை திறக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கூட அழைத்து வரும்போது வனாந்தரம் வந்தது, விறமைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, எரிகோ கோட்டை போல தடைகள் வந்தது, சிவந்த சமுத்திரம் போல தாமே தடைகள் வந்தது. அவைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொடுத்தார். அன்பான தேவச்சனமே, அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் யார் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சிறுமை அனுபவத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். அவர் இந்த 2025 உங்களை சுமந்து கொண்டு வந்தது உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும். இந்த புத்தனாண்டிலே புதிய காரியத்தை அவர் ஆரம்பிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஆரம்பிக்க போகிறார். அதை உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பத்தை குறித்த தேவன் இந்த ஆண்டிலே ஒரு விசேஷத்தை ஆரம்பத்தை உங்களோட வாழ்க்கைக்கு செய்ய போகிறார். அது ஒரு கண்களும் காணாத ஒரு காரியம், அது ஒரு செவிகளும் கேட்காத காரியம், அது ஒரு இருதயமும் கிரகித்து பார்க்காத ஒரு அதிசயமான காரியத்தை பரலோக தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். அதுக்காக தேவன் தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தை அவர் நீட்டுகிறார். அவர் நம்மளை என்ன செய்கிறாரா, நம்மளை ஒரு புதிய பாதையில் நடத்தப் போகிறார், ஒரு புதிய வழிகளோடு நடத்தப் போகிறார், ஒரு புதிய காரியத்தை அவர் நமக்கு செய்ய போகிறார். அது செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இனி நாளைக்கு அல்லாது இன்றைக்கே தோன்றும் என்று அவர் சொல்ல, இப்பொழுதே அது தோன்றும் என்று அவர் நம்மோடு சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். இந்த பகல் காலம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற, ஒருவேளை கடந்த நாட்களில் தேவன் மேலுள்ள நம்பிக்கையில் நிலைநிற்க முடியாதபடி விலகி போயிருக்கலாம், சிலர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் மீதியாயிருக்கிற தேவ திட்டத்தில் மீதியாயிருக்கின்ற, தேவனால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த செய்தி கேட்கிற உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, அவர் எப்போது நம்மளை ஏந்த ஆரம்பித்தாராம், நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை என்னை அவர் ஏந்தின தெய்வம், பாதுகாத்த தெய்வம், பலப்படுத்தின தெய்வம், சக்திகரித்த தெய்வம், ஒரு நல்ல மனிதனாக ஒரு மனுஷியாக உன்னை தாயின் கருவில் உருவேற்றி சுகபல ஆரோக்கியத்தோட, நல்ல சரீர சுகத்தோட, நல்ல ஆரோக்கியத்தோட, எந்த குறைபாடும் இல்லாதபடி உன்னை என்னை உருவாக்க தாங்கிற தெய்வம், பலப்படுத்தின தெய்வன். அவர் சொல்லுகிறான், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன். அப்போ தாயின் வயிற்றினால் உருவாக்கப்படும் போது நம்மளை ஏந்தின தேவன் இந்த 2025 ஜனவரி மாதத்தில் நம்மளை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்திலே புதிய காரியங்களை செய்யும்படி இன்னும் என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். அப்போ நம்மளை அவர் எப்போது தாங்க ஆரம்பித்தாராம், நாம் அவரை அறியாது இருந்த பிறகும், நாம் அவரை அறியாமல் இருந்த காலகட்டத்திலும் கூட அவர் சொல்லுகிறார், நீ உன் தாயின் கருவில் உற்பத்தியான முதல் உன்னை நான் தாங்கினேன். அன்பானவர்களே, அந்த தேவன் எத்தனை உண்மை உள்ள தேவன், எத்தனை இரக்கமுள்ள தேவன், எத்தனை அற்புதங்களை செய்கிற தேவன், எத்தனை நம்முடைய மேல் கரிசனை இரக்கமும் தயவுள்ளவராய் காணப்படுகிறார். அந்த தேவன் மேல் நீ விசுவாசம் வைப்பாயானால் நிச்சயமாகவே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ பலகீனப்பட்டு போவதில்லை, நீ சிறுமைப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் சகலதை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை உருவாக்கினவர், நம்மளை தாங்கினவர், நம்மளை சுமந்து கொண்டு வந்தவர், இன்னும் சுமக்க போகிறவர், இன்னும் வழியை துறக்க போகிறவர், இன்னும் தடையை தகர்க்க போகிறவர், இன்னும் அதிசயங்களை செய்ய போகிறார். அந்த செய்வனுள்ள தேவனுடைய மகிமையினுடைய பிரசன்னம் இந்த பகல் காலம் உங்களில் வியாபரிக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவைகளை செய்ய போகிறார். இப்போ
தாயின் வயிற்றில் நம்மளை என்ன செய்தார்? ஏந்தினார். தாயின் கற்பத்தில் உற்பத்தி முதல் உங்களை தாங்கினேன். அது தேவன் ஜீவாதிபதியை நாம் சார்ந்திருப்போம் என்றால், அவரை நோக்கி பார்க்கிறோம் என்றால், நாம் கடந்த நாட்களில் தேவனால் பாதுகாக்கப்பட்டோம், வழி நடத்தப்பட்டோம். தேவனோடு கத்தர் கரங்கூட இருந்தது. அநேக நெருக்கங்களும் கஷ்டங்களும் கண்ணீரின் பள்ளத்தாக்களும் எல்லாம் வந்த போதும் அதிலே நாம் தகர்ந்து போகாதபடி, அதிலே நாம் நீரமலம் ஆகாதபடி கத்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். எத்தனை விபத்துகள் வந்திருக்கலாம், எத்தனை வியாதிகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், எத்தனை கடன் பிரச்சனைகளுக்கு எதிரே வந்திருக்கலாம், எத்தனை கேஸ் வழக்குகள் எதிரே வந்திருக்கலாம், எத்தனையோ நிலை நிற்க முடிய சூழல் வந்திருக்கலாம். அங்கே எல்லாம் உங்களை என்னை நிலைநிறுத்திய தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே நான் புதியது ஒன்று செய்ய போகிறேன், அதை இப்போதே தோன்றும். கடந்த நாட்களில் உங்களை என்னை தாங்கி சுமந்து கொண்டு வந்த தேவன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நீங்கள் வந்த எல்லா வழிகளிலும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். நம்மளை சுமந்து கொண்டு வந்தார். இதற்கென்றால் அவர் ஒரு பெரிய திட்டத்தை உங்கள் மேலும் என் மேலும் வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதிராக நம்மளை கரம் பிடித்து கொண்டு போகிறார். நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த மனுஷனாயிருந்தாலும், எந்த கிரியைகள் செய்கிற நபராயிருந்தாலும், எந்த தொழில் செய்கிற நபராயிருந்தாலும் சரி, எந்த வேலை செய்கிற நபராக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற நபராக இருந்தால், யாராயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார், உங்களை மேல் திட்டத்தை வைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டத்தை உருவாக்கின தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தொடங்கினவர், அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனபடியால் தளராதபடி, சோர்ந்து போகாதபடி, அதைரியப்படாதபடி, கலங்கி போகாதபடி உறுதியுடன் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு பகல் காலம் உங்களுக்கு செய்ய போகிறதை உங்களை கண்கள் காணும்படி விசுவாச கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இந்த பகல் காலம் என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அதை இன்றைக்கு தோன்றும் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரம் மாறப்போகிறது, எல்லா வறுமைகளும் மாறப்போகிறது, எல்லா தாட்சிகளும் மாறப்போகிறது, எல்லா சிறையிருப்புகள் அவிழ்ந்து மாறப்போகிறது, எல்லா அட்டைகளும் அழியப்பட்டு போக போகிறது, எல்லா வியாதிகளும் சௌக்கியமாக போகிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமை உங்களை என்னை பிரகாசிக்க பண்ண போகிறது. எங்கே இதுவரையில் தடையாக இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் தகர்ந்து மாறப்போகிறது. எந்த விஷயத்தில் பதில் காணாதபடி கலங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த விஷயத்தின் மேல் பரலோக தேவன் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்த அதை வாய்க்க பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். அவ தாயின் கருவில் உருவான நாள் முதல் நம்மளை ஏந்தி கொண்டு வந்த, சுமந்து கொண்டு வந்த தேவன். இன்னும் அவர் ஏசாயா 46:4 கூட சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எப்படி செய்வேன் என்றால், தாங்கி கொண்டு வந்தார், சுமந்து கொண்டு வந்தார், பாதுகாத்து வந்தார். இந்த நாள் வரையும் வந்திருக்கிறோம். இப்போ சொல்ல, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய ஆயுசை குறுகி போக ஆண்டவர் விட மாட்டார். முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் உங்களை என்ன படைத்த தேவன் வைத்திருக்கின்ற ஆயுசம் முழுவதிலும் இந்த பூமியிலே ஆரோக்கியத்தோடும் ஜெயத்தோடும் விடுதலோடும் சமாதானத்தோடும் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பலனையும் கிருபைகளையும் தரப்போகிறார். சொல்லுகிறார், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நரை வயது வரைக்கும். அப்படி என்றால் ஒரு பூர்ண ஆயுசு வரையிலும் தேவன் உங்களை மேல் என் மேல் வைத்த அந்த பூர்ண ஆயுசு, பூர்ண வயது வரையிலும் வாழ்ந்து முடிப்பதற்கான ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் தரப்போகிறார். ஓ, நீங்கள் எங்கே சோர்ந்து போவதில்லை, எங்கே தளர்ந்து போவதில்லை, எந்த வியாதி உங்களை தகர்ப்பதில்லை, எந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்வதில்லை. நீங்கள் முதிர் வயதில் நரை வயது வரையிலும் தீர்க்காயுசோடு வாழப்போகிறீர்கள். அதுக்கு எதிராய் போராடுகின்ற, உடைய வாழ்க்கைக்கு எதிராய் போராடுகின்ற, உடைய ஜீவனுக்கு எதிராய் போராடுகின்ற எல்லா தீய சக்திகளையும் எல்லா பிரச்சனைகளையும் பரலோக தேவன் பகல் அப்புறப்படுத்துகிறார். இந்த பகல் கால தீர்க்காயுசோடு நரவயது வரையிலும் பூமியில் சமாதானத்தோடு ஆரோக்கியத்தோடும் வாழும்படியாக, ஏதோ வாழ்கிற ஒரு அனுபவம் அல்ல, ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதத்தை அனுபவித்து சந்தோஷத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு எதிராக கர்த்தர் உங்களை என்னையும் நடத்த போகிறார். இந்த வாரத்தில், இந்த மாசத்தில் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். மட்டுமல்ல சொல்லுகிறார், நான் அப்படி செய்து வந்தேன். எப்போது? கடந்த நாட்களில் அப்படி நம்மளை தாங்கி கொண்டு வந்தார். இனி சொல்லுகிறார், இனிமேலும் நான் ஏந்துவேன்.
கடந்த நாட்கள் தாங்கிறதா? இப்போ தாங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் தாங்குவேன். இன்னும் வரும் நாள்கள் கர்த்தர் நம்மளை தாங்கி, நம்மளை பலப்படுத்தி, நமக்கு சக்தியை தந்து, நமக்கு கிருபைகளை தந்து, வாழ வேண்டிய எல்லா நல்ல சூழல்களை உருவாக்கி தந்து, குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்து, உன் வீட்டை சுற்றிலும் பாதுகாவலாக இருந்து, உன் பிரயாணத்தை ஆஸ்வதித்து, உன் தேவைகளை சந்தித்து, உன் கையின் பிரயாசத்தில் நன்மை உண்டாக கட்டளையிட்டு, தீர்க்க ஆயுசோடு வாழ்வதற்கும், ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கும், பாதுகாப்போடு வாழ்வதற்கும் கர்த்தரோட கரம் உங்களை தாங்கும். கடந்த நாட்களில் ஏந்தினார். தாயின் கரு உருவாகும் போது நம்மளை தாங்கினார். வளர்ந்து வருவோம், சுமந்து கொண்டு வந்தார். இப்போது சுமந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இன்னும் உள்ள நாளுகளிலும் தாங்குவேன் என்று சொல்கிறார். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன் நல்லா சொல்லுகிறாரு. நீங்கள் இது பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் உங்களை சுமக்கின்ற ஒரு தெய்வம். நீங்கள் அவரை சுமக்க வேண்டாம். ஆண்டவரை இயேசு உங்களை என்ன சுமக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் நம்மளை உருவாக்கினவர், அவர்தான் நமக்கு ஜீவனை தந்தவர், அவர்தான் நம்மளை நடத்துகிறவர், அவர்தான் நம்மளை சுமந்து கொண்டு வந்தவர், அவர்தான் இனி நடத்தப் போகிறவர், அவர்தான் இனி வழிநடத்துகின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் சொல்கிறார், நான் உங்களை உருவாக்கினேன், தாங்கினேன், தப்பு வைத்தேன், ஏந்தினேன், இன்னும் உங்களை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அந்த தேவன் சகலதை படைத்த தேவன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறேன், இன்னும் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன். ஒரு பிள்ளையை தகப்பன் சுமக்கிறது போல, ஒரு மனுஷன் பிள்ளையை சுமக்கிறது போல கொண்டு வந்திருக்கிறார். நான் விசுவாசத்தில் உண்மை அறிவிப்போம் என்றால் தொடர்ந்து அவர் சுமந்து நம்மளை நடத்தி சொல்ல வல்லவராயிருக்கிறார். நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 46:4 சொல்லுகிறார், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். சுமக்கிற தேவன் தப்புவிப்பேன் சொல்லுகிறார். எதிலிருந்து தப்புவிப்பாரா? அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா ஆபத்திலிருந்தும், எல்லா போராட்டங்களிலிருந்தும், எல்லா இருளுக்கிரியிலிருந்தும், எல்லா தீமையிலிருந்தும், எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை என்னை தப்புவிப்பேன் சொல்லுகிறார். அப்படி தப்புவிப்பதற்காக, அப்படி நம்மளை கனப்படுத்துவதற்காக என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அன்பானவர்களே, இதை செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் நம்மளை சுமந்து கொண்டு வந்த தேவன் ஒரு புதிய அனுபவத்தை நம்மளை சுமக்கப் போகிறார். கடந்த நாள் வரையிலே, கடந்த ஆண்டு வரையிலும் நீங்கள் நானும் கண்டிராத அந்த அதிசயமான புதிய வழிகளை கர்த்தர் நமக்கு திறந்தரலை போகிறார். நமக்கு திறந்து வைத்திருக்க அதை இன்றைக்கே தோன்றும் என்று சொல்லுகிறார். இந்த பகல் கால ஒப்பு கொடுப்போம். நம்மளை உருவாக்கினவர், தாயின் கருவில் நம்மளை கண்டவர், தாங்கினவர், ஏந்தினவர். ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல இதுவரையிலும் கொண்டு வந்த தேவன், 2025 கொண்டு வந்த தேவன் சொல்லுகிறார், நான் இதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இதுவரையிலும் நீ கவலையோடும் துக்கத்தோடு இருந்த காரியங்களை மாற்றி ஒரு சமாதானம், சந்தோஷம், ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டாக, வளர்ச்சியுள்ள ஆண்டாக, விடுதலையின் ஆண்டாக, சுபத்துக்கு பதில் தருகின்ற ஆண்டாக, உயர்வின் ஆண்டாக இதோ இந்த ஆண்டை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த பகல் காலை நம்ம ஒப்பு கொடுப்போம். செவிப்பு மகா பரிசுத்தமும் சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்களை தாயின் கருவில் உருவாக்குற நாள் முதல் எங்களை ஏந்தி சுமந்து கொண்ட நல்ல தெய்வமே, எங்களை வாழ்க்கையில் இந்த நாள் வரையிலும் எங்களை ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல கொண்டு வந்து இறைக்க தாவி எமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் எங்களை முதல் வயது வரையிலும் நிற வயது வரையிலும் எங்களை சுமந்து தாங்கி எங்களை தப்பை வைத்து கர்த்தருடைய திட்டத்தின்படி கர்த்தர் வைத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்று முன்னேற சொல்ல கர்த்தர்களை பலப்படுத்திருக்கிறவைக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும், பலப்படுத்தும். உடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இந்த வசனத்தை செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்திலூടെ ஆஸ்வதிக்கப்பட கிருபை செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் சுமக்கையிலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே.
அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள்